சின்ன இடம் சரி. இல்லை இப்போ எங்கடா எங்கடா இருக்குது அது? போகலாம்டா இப்போ இப்போ இல்லை. சரி வாடா பின்னாடி. சின்ன இடம் எப்படி வாடா ஒரு நிமிஷம் அழகாக குத்துருவான் ட்ரான்ஸ்ஃபர். இல்லை ஜெய் நீ அடகுமா ஐடி அடகுமா இருக்கா சார்? Come sir. And great to see you next lecture. Another customer. Come sir. நம்ம ஆப்போசிட்ல போயிடலாம். ஒழுங்கா ஸ்டாண்டு போடுங்க, ஸ்டாண்டில் போடுங்க. போகப்படுறாரு சார். ஆப்போசிட்டில் போயிடலாம் சார். சார் அந்த சைடு போயிட்டா கேமரா கரெக்டாக இல்லை சார். Good morning everyone and welcome to HSPC's Helping Hands Mela. This is the 21st year that we are doing this on a continuous basis. Before we start the proceedings, just like to explain that the Chennai branch has chosen a theme of enchanting Tamil Nadu. So we are trying to bring about the greatness of Tamil Nadu in all its glory and aspects. So to start, we will have a Tamil Thai Varthu by our staff. சார் ஆப்போசிட்டில் போயிட்டு போகலாமா சார்? ஓகே ஓகே. நீராறும் கடலுடுக்க நிலமடந்த எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனதும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. State photographer. Next part of the program we have song recital from our staff Sandhya. If you don't mind, can I ask you all to just move a little more back so that we can have some space here, because after this we have a dance. Good morning everybody. I am Sandhya Suresh and on behalf of HSPC Chennai, I welcome you all to this Helping Hands Inauguration Mela. So as you see, the theme of this is Enchanting Tamil Nadu, and Tamil Nadu is synonymous with classical music and temples.
So what I'm presenting before you is a Carnatic Tamil composition by Pavanasham Shivam. It is on goddess Karpagambar in the Kapalishwara temple, and which is located in the same locality as our HSBC branch, which is Mylapore. The gist of the song is that he is just saying that a glance from the goddess is enough to fill our lives with abundance and prosperity and help us lead a happy, healthy and peaceful life. It is set in the Rag Madhyamavati and Adithanar. கற்பகமே கண்பாராய், கற்பகமே கடை கண்பாராய், திருமயிலை கற்பகமே கருணை கண்பாராய், திருமயிலை கற்பகமே கருணை கண்பாராய், திருமயிலை கற்பகமே கண்பாராய். சித்பரயோகிய சித்தகல்யாணிய, சித்பரயோகிய சித்தகல்யாணிய, திருவுடையுடையவர் கழுது மனம் உறவும் திருமகளும் கலைமகளும் பரவு திருமயிலை கற்பகமே. திருவுடையடியவர் கருது மனம் உறவும் திருமகளும் கலைமகளும் பரவு திருமயிலை கற்பகமே கருணை கண்பாராய், திருமயிலை கற்பகமே. சத்துச்சிதானந்தமதாய் சகல உயிர்க்குயிராயவள் நீ, சத்துச்சிதானந்தமதாய் சகல உயிர்க்குயிராயவள் நீ, தத்துவமத்ஸ்யாதி மகாவாக்கிய தத்பரவஸ்து நீ. சத்துச்சிதானந்தமதாய் சகல உயிர்க்குயிராயவள் நீ, தத்துவமத்ஸ்யாதி மகாவாக்கிய தத்பரவஸ்து நீ. தத் சத்துவ குணமோடு பக்தி சிவள் பவதாபமும் பாபமும் மறையும் மயில் வர, சத்துவ குணமோடு பக்தி சிவள் பவதாபமும் பாபமும் அறையும் மயில் வர, சந்தான சௌபாகிய சம்பத்து, சந்தான சௌபாகிய சம்பத்தோடு மறுமையில் நிரதிசய இன்பமும் தரும் கற்பகமே. வர சந்தான சௌபாகிய சம்பத்தோடு மறுமையில் நிரதிசய இன்பமும் தரும் கற்பகமே கருணை கண்பாராய், திருமயிலை கற்பகமே கண்பாராய், கற்பகமே கற்பகமே கற்பகமே. Thank you, Sandhya. We now have a dance recital by Aparna Kannan. I call Aparna here, please. So she is the niece of one of our former employees, Madurai Sami. Very distinguished dancer. She has got many awards. தகதகவென்றாடோ தகதகவென்றாடோ சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோ
தகதகதென்றாடோ அகத்தகத்தகத்தினிலே உள்ளின்றாள் அவள் அம்மை அம்மை எம்பையாடு போய் வென்றாள் அகத்தகத்தகத்தினிலே உள்ளின்றாள் அவள் அம்மை அம்மை எம்பையாடு போய் வென்றாள் தகத் தகத் நவக்கரு குடிவாழ்ந்தாளொன்றே படுகையிலே கைச்சூரா உலகீரம் வந்து சோர்வை வென்று கைதேரா மிக கதை படுகையிலே கைச்சூரா உலகீரம் வந்து சோர்வை வென்று கைதேரா ஜகத்தில் உள்ள மகிதரெல்லாம் நன்று நன்றிதான் உடனே தாளவி செய்கிறண்டு ஜகத்தில் உள்ள மகிதரெல்லாம் நன்று நன்றி உடனே தாளவி செய்கிறண்டு நிகழ்த்தகை படுக்கையிலே கைச்சோரா உலகீரம் வந்து சோர்வை வென்று கைதேரா Thank you so much. That was wonderful. As you could see, I mentioned that our branch this year has chosen the theme of Enchanting Tamil Nadu. So what we showcased here was all to do with the tradition of Tamil Nadu. And just to talk about Helping Hands Mela, like I mentioned earlier, this is something that HSBC does across all its branches in India. This is the 21st year that we are doing this. So what this means to us is that we get in NGOs, various NGOs to put up stalls in our branch premises, as you would have seen, display their products that they actually make. And this is done in the week that leads up to Diwali. So what this does is, one, it helps them to get some sales, which will also help them to have a better Diwali. But I think the more sustainable part of this is that people get to know about their causes. There are various NGOs doing different things, going through a lot of difficulties in that, and they need a lot of support. It's not only financial support, it's also the moral support. So through this Mela, we try and propagate the causes that these NGOs do, and customers of ours visit these stalls and get to know more about these NGOs, and then
In fact, all our staff, we have been doing this for the last 21 years, like I said, and I know this branch, we are extremely passionate about this. Most of our staff have become part of these NGOs. They actually visit them, interact with them on a regular basis, use their products, talk about it to their friends. So that's exactly the sustainable part of why we are doing Helping Hands Mela. So it's very special, it's very sentimental to us, and we're very grateful to all of you for being here. But we have amongst us our dignitaries, and we are very, very pleased to welcome our chief guest. We have the Honorable Minister, Mr. Palnivel Thiagarajan with us, the Minister of Information Technology and Digital Services. It's actually, I think we just discussed briefly before entering here. Sir was in the corporate side like us, and he was a banker and was leading capital markets with Lehman Brothers, and then moved to Standard Chartered Bank, Singapore. And when he left Standard Chartered, he was the managing director of capital markets. Moved back into a political career, and the rest we would say is history. Twice elected from the Madurai Central constituency as an MLA. And we are very, very pleased to have you here with us, sir. Thank you so much for taking your time off. We also have with us Mr. N. Ram, needs no introduction at all, because sir has been so supportive of this cause. Every single Helping Hands Mela that we have had, he's been with us here. And he ensures that he doesn't travel also during this time just to be with us. And it's amazing that he's been so supportive of us, and so thank you once again, sir. Thank you so much. In line with our theme, we have a very, very special couple with us today. They're known as the Dhananjayan couple. They've made their mark in the field of dance and classical dancing. Originated from Kalakshetra and then went on to start their own many enterprises. They performed across the globe. They featured in advertisements also. But they're known across the globe as a wonderful couple, and in line with this theme, we are so happy that they could make it here with us today. So thank you so much. We'd like to honor the dignitaries with a bouquet and a small memento. அந்த சைடு போயிடலாமா சார்? கொஞ்சம் சென்டர்ல சார் அந்த பக்கம் போயிடலாம் சார். சூப்பர். ரமேஷ் மச்சா பின்னாடி போகலாம். கொஞ்சம் பின்னாடி இழுத்து போடு மச்சான். வா ஓகேவா? ஓகே. ஓ ஃபங்க்ஷன் சரி. வந்துடாதா? மேடம் மேடம் சரி மேடம் நாளைக்கா ஓகே நம்ம கிட்ட போங்க சார். We now request the dignitaries to light the Kuthuvilakku and clear this open. இதுக்கு முன்னாடி பின்னாடி வாட ஒரு பின்னாடி அவனுதான் படுத்தே விட்டானுங்களேடா, படுத்தே விட்டானுங்களே. கேமரா ஓட்டுறா சாலிகள் இனிமேல் என்ன லேட்டா வருவேன். அது இல்லைங்க மேடம், மறைக்காதீங்க மேடம். மேடம் மேடம் சைடில் வாங்க மேடம். ஆப்போசிட்ல போயிடுங்க மேடம்.
दीपलक्ष्मी नमोस्तुते दीपलक्ष्मी नमोस्तुते எல்லாரும் பண்ணுங்க அவங்களே எல்லாம் பண்ணுங்க அவங்களே பண்ணிக்கலாம் எல்லாம் அவங்களே பண்ணு that's good மேடம் கொஞ்சம் ஃபார்வர்ட் ஆகலாமா சார் மேடம் சார் நீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க சார் We'd like to request Mr. Media to address the மணி மணி மைக் மட்டும் கொடு மணி மொத்தமா வச்சு நிறைய ஜாமீன் போட முடியல ஏண்டா எல்லாம் பண்றீங்க மட்டும் பாரு நீங்க அவர் ஸ்டேஜ்ல தான் பேட்டி மணி லென்த் கேபிள் போட முடியுது ஒரு கேபிள் டைம் பண்ணியா ஸ்டார்ட் பண்ணல போதும் லென்த் கொடுத்து என்கிட்ட கொடுத்து லென்த் பண்ணியா இங்க பாக்க சொல்றீங்க இங்க பாக்க சொல்றீங்க ஒன் செகண்ட் பண்ணிக்கிறோம் சார் சார் சென்டர் வந்துருக்கு சார் சென்டர் வந்துருக்கு சார் நீங்க சென்டர் வந்து தெரியுங்க சார் சென்டர் வந்து நல்லா இருக்கு கேமரா பேவர் நின்னு சார் வா 1 மினிட் சார் பா அத பாக்க வெயிட் போப்பா சரி ஒரு நிமிஷம் அங்க போட்டு போ First, good morning to everybody, and thank you for inviting me to this 21st edition of this very important event. As our host here explained, I used to be a banker myself many years ago. More importantly, I have been a customer of this bank for I think about 17 years, starting in New York and then Mumbai, Singapore, Chennai, all over the place. So I'm happy to see this kind of initiative because I think in markets generally, banks play a very important role, but particularly in emerging markets and developing economies, the roles of banks are greatly magnified. The largest proportion of credit comes from intermediated funds like banks, as opposed to the developed markets where they come largely out of the markets themselves. And so banks play a critical role in credit evaluation, in providing security for savings. And back in the days when I moved from developed world banking to emerging market banking, I learned that for an economy to grow in a place like Asia, Africa, if the GDP growth was expected at 10%, the credit growth needed to be about 20%. So really, credit growth drives the economy in relatively capital-starved countries. So in that sense, banks in general, but particularly multinational banks that can innovate in some ways and bring global trends into the markets are very important. As important as that is at a macro level, of course, at a micro level, as many lives, as many individuals are touched, as many MSMEs are supported, and in this particular case, as many NGOs are given a helping hand, and the enthusiastic backing of a big organization like HSBC, which I'm sure beyond credit or credibility, it also includes, as you say, advisory, participation and things like that. So this is a wonderful effort. I commend you, I commend the bank for it. Many of my friends in the banking industry are still with HSBC, so I know it to be a premier institution. And events such as these show that you actually have a compassionate side as well, which is important. So I'm pleased to be here with Mr. Ram, with the Dhananjayans,
And thank you very much for having me, and wish you all the best, and wish this event all the best. Thank you. Thank you very much, sir. May I request Mr. Enram to say a few words, please. Thank you. Thank you for inviting us to be part of this great event, 21st edition of your helping the rural industry. As far as Natya is concerned, because we are artists, we contribute a lot to the economy of the country through our art, and many of the rural industries rural handicraft industries are connected to our art field, because we contribute through Natyam, Bharatanatyam. We encourage makeup, ancillary industries like having gungurus, all little things that is developed in the rural area. They are all contributing to the economy of the country. So we as artists, we need all these things to enhance our art form. So we contribute to we encourage rural industries, and also through indirectly or indirectly it contributes to the economy of the country. So what HSBC is doing is a wonderful thing, helping the handicrafts that is being developed here, especially in Tamil Nadu. Of course, our Tamil Nadu is really the artistic treasure land, and also Tamil Nadu encourages everybody to come here. It has been our culture throughout our Chera, Chola, Pandya kingdoms. They have always welcomed other people to come and survive here. So we have so much of wonderful things happening, and I congratulate and also appreciate HSBC's endeavor. Thank you for inviting us. Namaskara. We've had however brief, an expert's remarks first. The Honorable Minister, Dr. Parnivel Thiagarajan, who I think I should say is one of the most brilliant senior ministers anywhere in India, and this is from the time of independence. And we are delighted that there was a very good fit for the chief when you invited him as a chief guest. And as for the Dhananjayans, I have tremendous respect for them. They continue. They're also into films now. Don't forget. But coming to the bank, I come here year after year, at least in recent years, perhaps over the last decade. And this is an excellent program which is observed all over, right across. I'm very interested now in the history of the HSBC, where it began, and I've been promised a book which traces that history. It began as a British bank in Hong Kong, and subsequently what has happened and how it has spread its wings. I'd be very interested in it as somebody who read history a long time ago. But it provides excellent services. I'm witness to that, and in many parts of the world. And I'm told that the profitability in India now is rising. It's doing extremely well in India, which is very heartening to learn. This Helping Hands program, year after year, I think is very well conceived and sincerely implemented, and I congratulate Steve and other members of your team for doing this so competently and with great benefit. We've heard meaningless remarks before. I don't want to add any lay remarks to that, but thank you for inviting me again. Thank you. Thank you.
Mr. Ram, thank you everyone for your lovely words. We would actually have a ribbon cutting to inaugurate the stalls, but so they want you to come back for a quick press meet is what they told me. எனக்கு முன்னாடி ஒத்துக்கிறான் போட்டு அமுகு இன்னும் எவ்வளோ அமுகணுமோ அமுகு சார் ஏ சார் 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 ராம் சார் கம் க்ளோஸ் என்னம்மா நீ நான் இங்கே வச்சு எடுத்துருங்க பண்ண அவங்க ஐயாட்டா அவர் அந்த கதை நெய்யை கொண்டு போயிடுவார் சார் ஒயிட் Paramparagi. I think it should come there as well there. Paramparagi na. பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயங்களை இன்னமும் நம்ம விடாமல் கனெக்டிங் பேக் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு ஸோ நாட்டு பசு அந்த வகையை வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம் கடைஞ்சி ஆமாம் கையில் நம்ம அந்த காலத்தில் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி அதே மாதிரி அதாவது வரட்டி நெய் ரான்முடி தயிர் அந்த மாதிரி பசுவில் ஆமாம் Wireless payment. ஓபன் பண்ணி காமிங்க மூட முடியாது கர்ட் அது ஓபன் கேமரா டவுன் பண்ணுங்க எல்லாமே கவடை வச்சிருக்காங்க ஃபுல்லாவே அது மட்டும் இல்ல அதே மாதிரி துளசி நிறைய துளசி என்ன டேஸ்ட் நோ இது வந்து நாட்டு பசு பால் இங்க வைக்கிறீங்க இங்க கடை இங்க கஸ்தூரி நகரோட ஃபார்ம் வந்து அங்கர்பேட்டில் இருக்கு சார் ஆஃபீஸும் ஃபார்ம் வந்து காரமேடு விற்கிற கடை எங்க கார்டு கொடுங்க பரம்பரா பரம்பரா உள்ள வெளிவா சார் அப்படியே பண்ணுங்க கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும்
ஆமாம்மா ஒரே ஓகே மாமா நீங்கள் சொன்னீங்கன்னா சரி. விஎஸ்ண்ணா shall we give it to BPM side na? Still in offside mode. Still offside mode. மச்சான் கொஞ்சம் தூர நீங்க டைரக்டா சேல் பண்றீங்களா இல்ல உங்களுக்கு ரூரல் ஏரியால வாங்குறாங்க டவுனுக்கு பார்க்கலாமா ஓகே ஓகே சார் ஏதாவது ஒன்று எடுத்து பார்க்கலாம் சார். சூப்பர் சார் இதான் சீனியர் சார் லுக்கியர் சார் சார் இங்கே இப்படி மேடம் இருக்காங்க இது நல்லா இருக்கும் ஸ்கூல் பசங்க சூப்பர் கேளு தலைங்க நாங்களே டிஃப்ரெண்ட் தான் மணி 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 மைக்கு போட்டு போனானுடா செல்வகுமார் அப்படியே ஒரு அமைச்சராக இருக்கேன்னு சொல்லி அண்ணாமலை தொடர்ந்து
நீ எடுக்காதடா அந்த மாதிரி பார்க்காதடா டென்ஷன் ஆகுது மைக் ஃபைட் போடாதனா எடுக்காத எல்லாரும் போட்டா போடுவாங்கன்னு தெரியுது இல்ல அதே தான் அப்ப எல்லாரும் அப்புறம் வந்து மாரியா பாக்குறோம் எல்லாரும் போற மைக் வாங்கி வைவாங்க ராஜா ரெண்டு தானல நாலு பக்கம் அவன் பேசல இருப்பா நாள மௌன வரமாவே இருக்காரு ஏய் யார் கூட அப்படி பேசுறப்பா நீங்கதானா அதனால பேசுறோம் அந்த சவுண்ட் போட்டு சொல்லுங்க நல்லா சவுண்ட் போட்டு இந்த சைடு அந்த ப்ளூ கலர் மைக் கொடுங்க வேற எதனா வலிக்குதா லாங் ஹேண்ட் போடுங்க அங்க இருந்து ஒரு போட்டு கொடுங்க லோனாடா கொடுக்க மாட்டேங்குது